ஆமா, நிறைய வீடியோஸ்லாம் வந்து நானும் பார்த்தேன். நானு அமைச்சர்களே வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க எப்படி மக்களுக்கு நம்பிக்கை தருவாங்க? சமூகத்துல இந்த ட்ரக்ஸை ஒழிக்க போறோம் அப்படிங்கிறது மக்களுக்கு நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டு இருக்கு. இந்த போதைப் பொருட்கள்ல இருந்து மக்களை பாதுகாக்கணும், விடுவிக்கணும் அப்படின்னு நினைச்சா மாட்டிக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே இது நான் இல்லை அப்படின்னு சொல்றாங்க, இல்ல வேற வேற காரணங்கள் சொல்றாங்க. வந்து போதை மருந்தே கிடையாது, இது வந்து குழந்தைகளுக்கான மருந்து இது அப்படின்லாம் சொல்றாங்க. பெண்கள்லாம் வந்து ஆண்கள் ரசிக்கிறதுக்கு தான் பெண்கள் வந்து ட்ரெஸ் பண்றது. இந்த குற்றங்களை தடுக்கணும் அப்படின்னா தனி மனித ஒழுக்கம் தான் முதல்ல முக்கியம். ஒயிட் ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு பெண்ணோட பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் போது ஓரமா நின்று வேடிக்கை பார்க்காம களத்துல இறங்கி போராடக்கூடிய பெண்கள் பாதுகாப்பு அமைப்புல இருந்து வித்யா மேம் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். சமீப காலத்துல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக நிறைய அநீதிகள் நடந்துட்டு இருக்கு. இது வந்து மீண்டும் மீண்டும் நடப்பதற்கான அந்த அடிப்படை காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க மேம்? பெண்களுக்கான இந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது இப்போ மட்டும் இல்ல, காலகாலமா நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு அடிப்படை காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பெண்களை வந்து ஒரு பொருளா பாக்குறது தான் எல்லாருடைய மனநிலையாவும் இருக்கு. குழந்தைங்க கூட அப்படிதான் பாத்துட்டு இருக்காங்க. பெண்கள் குழந்தைங்க யாரா இருந்தாலுமே அவங்கள வந்து ஒரு பொருளா தான் பாக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த அது வந்து ஒரு அவங்கள பொருளா பாக்குறதுனாலதான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களை யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது. இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்க, ஒரு எவ்வளவுதான் ஒரு ஃபுல் போதையில இருக்கக்கூடிய ஒரு குடிகாரனா இருந்தாலும் அவனுக்கு பயங்கர பசியா இருந்தாலும் ஒரு கடையில போய் நேரம் எடுத்து சாப்பிட மாட்டான். அவனுக்கு வந்து அது தப்பு அப்படின்னு தெரியுது. ஆனா ஒரு குடி போதையில இருந்தா ஒரு பெண்ணை பார்த்தாக்க அவன் வந்து அந்த பெண்ணை என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவனுக்கு இருக்கு. அப்போ ஒரு சாதாரண ஒரு பொருளை விட பெண் வந்து அவனுக்கு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருக்கு. எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான் அவனுக்கு இருக்கு. இப்ப அதுல இருந்து பெண்கள் வந்து ஒரு பொருளா தான் அவனுக்கு பாக்குறாங்க. அந்த சிந்தனை இருக்கு இல்லையா, அது இப்போ அதிகமாயிக்கிட்டே இருக்கு. இப்ப சமீப காலமா ரொம்ப அதிகமான ஒரு விஷயமா அது ஆயிட்டு இருக்கிறதுனாலதான் பெண்கள் மீதான அந்த பாலியல் வன்கொடுமை அதிகமா நடக்குது. எந்த இதுக்கு வந்து அடிப்படையா பார்த்தோம் அப்படின்னாக்க ஆண்களுடைய மனநிலை, அந்த மனநிலைய வந்து அதிகமா ஸ்பாயில் பண்றது சினிமால வரக்கூடிய விஷயங்கள். அதான் நிறைய பார்க்க முடியுது. சினிமாலேயே அப்படியே காட்டுறாங்க இல்லையா, பெண்களை வந்து எப்படி வேணா பண்ணலாம். ஒரு காலேஜ் போனாலும் பெண்களை வந்து டீஸ் பண்றது வந்து ஒரு ஹீரோவுடைய ஒரு சாதாரண ஒரு நடவடிக்கையா இருக்கு. டீஸ் பண்றதோ சாதாரண விஷயம் அப்படிங்கிறது. அதே மாதிரி ரோட்ல போனாலும் டீஸ் பண்றதோ இல்ல அந்த பெண்களுக்கு அது பாதிப்புக்கு உள்ளாக்கும் அப்படிங்கறத கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது யாருக்குமே. அந்த மாதிரி அவங்க பெண்களை வந்து அவளுக்கு இழிவா பாக்குறது, ஒரு நம்ம இஷ்டம் தான் இதெல்லாம் பண்றது, அவங்க இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கறது அவங்களோட எண்ணமா இருக்கு. பெண்ணுனா இப்படிதான். இப்போ ஒரு இதே வருது இல்ல, சொல்றாங்க இல்லையா, பெண்கள்லாம் வந்து ஆண்கள் ரசிக்கிறதுக்கு தான் பெண்கள் வந்து ட்ரெஸ் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த மாதிரி உருவகப்படுத்தி வச்சிருக்கிறதா பெண்களை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு இவங்க ஒரு பொருள், இவங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதா இருக்கு சமூகத்துல. இந்த குற்றங்கள் குறையணும் அப்படின்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாரும் சொல்ற மாதிரி தண்டனைகள் அதிகப்படுத்தணும் அப்படின்னாக்க அது என்ன விளைவை ஏற்படுத்துது அப்படின்னாக்க, அந்த பாதிப்புக்கு உட்பட்ட பெண்களையே அவங்க வந்து முழுமையா சீரழிச்சு கொலை செய்யற அளவுக்கு போகுது. ஏன்னா அவங்க இருந்தாலும் மாட்டி விட்டுருவாங்க அப்படிங்கிறது. அப்போ குற்றங்கள் கடுமையாக்குது அப்படின்னாக்க அவன் திருந்தறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதை விட முக்கியமா குற்றம் நடக்காம இருக்கிறதுக்கு அந்த ஆண்களுக்கு இல்ல இந்த சமூகத்துக்கு என்ன பார்வை மாறணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது. குற்றத்தை அதிகப்படுத்தினா இப்ப பாக்குற நிறைய விஷயங்கள், அந்த குழந்தைங்களை வந்து குழந்தையவோ பெண்களையோ சீரழிச்சுட்டா கொலை பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவ இருந்தா தானே உனக்கு காட்டி தருவா, சாட்சி அதான் அந்த பொண்ணு தானே அப்படிங்கறதால அதை செய்யறேன்னா இதை வந்து அடுத்து அடுத்து கண்டுபிடிக்க ரொம்ப டைம் எடுக்குது. அதை எஃபோர்ட் எடுக்க மாட்டேன்றாங்க. அது சாதாரண பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா ஒரு எஃபோர்ட்டும் இல்லை. அந்த பெண்களை வந்து சீக்கிரமா வந்து அந்த அந்த பிணமா இருந்தா அவங்களை டிஸ்போஸ் பண்றதுக்கோ இவங்களே எரிக்கிறதுக்கோ இதைதான் பண்றாங்களே தவிர, அப்போ தண்டனைகள் எந்த மாதிரி மாத்தணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. தண்டனை அவனை வருந்த வைக்கக்கூடிய தண்டனையா இருக்கணுமே தவிர அவனை வந்து இன்னும் அக்ரெசிவா மாத்தக்கூடிய தண்டனைகள் வந்து இருக்கக்கூடாது. அதை விட முக்கியமா பெண்களுக்கான அந்த பார்வை இருக்கு இல்லையா, ஆண்களுக்கு இந்த பார்வைகளை மாத்தணும். அப்போ அடிப்படையா ஒரு சமூகத்துல மனிதர்கள் எப்படி இருக்கணுங்கிற விஷயத்தையே கத்து தரணும்.
வெறும் பெண்கள் குழந்தைகள் மட்டும் கிடையாது, ஆண்களுக்கு ஆண்களே கூட நிறைய இந்த விஷயங்கள் நடக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு பார்வை, சமூக பார்வை, மனித நேயம், இதை முதல்ல வந்து விதைக்கிறதுக்கான வழியைதான் பார்க்கணும் நம்ம. இப்போ இந்த இடத்துல எனக்கு இன்னொரு கேள்வி வருது. என்னதான் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டாலும், என்னதான் வந்து கவர்மெண்ட் சைடு இருந்து சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டாலும், ஒரு தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த குற்றங்களை தடுக்கணும் அப்படின்னா தனி மனித ஒழுக்கம் தான் முதல்ல முக்கியம். தனி மனித ஒழுக்கத்தில இருந்தா அந்த சமூக செயல்பாடுகள் வந்து நடைமுறைப்படுத்துது நடைமுறைப்படுத்தப்படுது. அப்போ தனி மனிதர்களை வந்து ஒழுங்குபடுத்தணும்னா ஃபர்ஸ்ட் குடும்பங்கள்ல இருந்து ஆரம்பிக்குது. எப்படி பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகளை வந்து பாதுகாக்கிறதோ இல்ல அவங்களுக்கு எப்படி வளரணும் அப்படின்னு சொல்லி தர்றதோ, இது எல்லாமே வந்து குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஆனா இப்ப தாய் தகப்பன் இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய சிந்தனை எங்க இருந்து வருது அப்படின்னாக்க சமூகத்துல இருந்தா வருது. அப்போ அவங்க வந்து அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய சிந்தனைகளை தான் குழந்தைங்களுக்கு வந்து அவங்களே சொல்லித் தராங்க. தாய் தகப்பர்கள் வந்து அவங்களுடைய சிந்தனை சமூக ரீதியா இருக்கணும், சமூகத்துக்கான நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி தரோம். உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, குழந்தைங்க ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னாக்க நம்ம என்ன சொல்லி தரணும் குழந்தைங்களுக்கு? உன்னுடைய பொருட்களை அடுத்தவங்களுக்கு குடு, யாருக்கு தேவைப்படுதோ அந்த குடு அப்படின்னு சொல்றதுதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு. ஆனா இப்போ இப்போ ஒரு 30 ஆண்டுகளா பார்த்தோம்னாக்க உன்னோட பொருள் நீ தான் வச்சுக்கணும், நீ யாருக்கும் பகிரக்கூடாது, இந்த சிந்தனையில தான் குழந்தைங்களை வளர்க்குறாங்க. அப்ப குழந்தைங்க சுயநலமா தானே இருக்கும், தன்னோட நலன் மட்டும்தான் பார்ப்போம். இப்ப அந்த அடிப்படையில தான் வந்து குடும்பங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த விஷயம்தான் அவங்களுக்கு சமூகத்திலையும் பிரதிபலிக்குது. சமூகத்துல இருக்க விஷயம் தான் குடும்பத்தையும் பிரதிபலிக்கிறதுனால குடும்பம் ஃபர்ஸ்ட் செய்யணும், சமூகம் அதுக்கான அடுத்த வேலைகளை செய்யணும். ஒன்றிய அரசால அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த சிங்கப்பெண் அதிரடி படையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப சிங்கப்பெண் அதிரடிப்படைக்குரிய அவங்களுக்கு உரிமைகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவங்கள வந்து தவறுகள் நடக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க போய் தவறு நடக்கிறவங்களை பிடிச்சு கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல தான் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த தவறுகள் எங்க நடக்கும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இப்போ ஒரு பொண்ணு வந்து கிண்டல் பண்ற இடத்துலலாம் இங்க போன் பண்ணி சொன்னா உடனே போய் இங்க காப்பாத்திட்டு அந்த இடத்துல போய் இருக்கிறாங்க, பண்ணலாம். ஆனா இதே பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது இல்லையா, வன்கொடுமை நடக்கிறது எப்படி தடுக்கிறது? ஈவ் டீசிங்க தடுக்க தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையால முடியும். ஆனா பாலியல் வன்கொடுமை நடக்கிற இடத்துல இவங்க என்ன பண்ணுவாங்க, போய் இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது. இவங்க என்ன சொல்றாங்க அடுத்து அந்த பெண்களுக்கு போய் பாலியல் வன்கொடுமை நடக்காம இருக்கணும்னா நீங்க ஒழுங்கா இருங்க, நீங்க துப்பட்டா போட்டுட்டு வாங்க, நீங்க பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கோங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்றாங்க. இது எல்லா பெண்களுக்கும் காலகாலமா சொல்லக்கூடிய விஷயம் தான். பெண்கள் தான் ஒழுங்கா இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஆண்கள் வந்து உங்களை வந்து ஈர்க்கிற மாதிரி இருக்கக்கூடாது, நீங்க ஆண்களை ஈர்க்கிற மாதிரி பெண்கள் இருக்கக்கூடாது, பெண்கள் உடை ஒழுங்கா போடணும், அப்படிலாம் எந்த விஷயமும் கிடையாது. குறிப்பா பார்த்தோம்னாக்க புடவை கட்டிட்டு வர பொண்ணுங்களை தான் வந்து அதிகமா வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குறது. இந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்காங்களா புடவை கட்டியிருக்காங்களா அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு பெண்ணா இருந்தாலே போதும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பெண்கள் எதுக்கு சொல்றாங்கன்னா, பெண்கள் திரும்பியும் திரும்பியும் அவங்க வீட்டுக்குள்ளேயே போறது. நீ எதுக்கு நைட் இத்தனை மணிக்கு மேல வர வெளிய, நீ எதுக்கு இந்த இடத்துல போற அப்படின்னு சொல்றது எல்லாமே திரும்பியும் பெண்களை ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இருந்த மாதிரி பெண்களை திருப்பி வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிறது தான் இந்த வேலைகள் வந்து செய்யுது. பெண்களுக்கான படை அப்படிங்கிறது, பெண்கள் சிங்க படை அப்படிங்கிறது வந்து பெண்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மாதிரி இல்ல. சாதாரணமா ரோட்ல வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சுனாக்க சாதாரண பக்கத்துல இருக்க பெண் சொல்லுவாங்க இல்லையா, திட்டுவாங்கல்ல, திட்டிட்டு அந்த பையனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குறது. இந்த வேலையை தான் பெண்கள் அதிரடிப்படையும் சிங்கப்பெண் இதுவும் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஆட்சி மாற்றம் வேணும் வேணும்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தோம். அந்த மக்கள் விரும்பின மாதிரியே விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிருக்காரு. அவரோட ஆட்சி இப்ப எப்படி நடந்துட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கவனம் இருக்கணும் இல்லையா, அந்த அமைச்சர்களுக்கோ இல்ல முதலமைச்சருக்கோ அந்த துறையின் மேல முதல்ல ஒரு ஆஹ் அறிவு இருக்கணும். அந்த துறையினை பத்தின எல்லா விஷயங்களும் தெரியணும் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு மக்கள் மேல அவங்களுக்கு ஒரு அன்பு இருக்கணும். எல்லாருக்குமே மக்கள் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம்னா அவங்களுக்கு அது அவங்க மனசுல அது ஒரு தயக்கத்தையோ ஒரு இது ஏற்படுத்தணும். ஆனா எதுவுமே இல்லாம எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. எந்த பிரச்சனைகளுக்கும் யாருமே எந்த அமைச்சர்களுமே செயல்படல. ஆனா ரீல்ஸ் மட்டும் போடுறாங்க இல்லையா, நாங்க அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் அப்படின்னு ரீல்ஸ் போடுறாங்க. அந்த ரீல்ஸ நம்பக்கூடிய அளவுல தான் வந்து நிறைய இளம் தலைமுறைகள் சரி எல்லாருமே அந்த ரீல்ஸ நம்புறாங்க, அது உண்மை நம்புறாங்க.
சினிமால நடிச்ச அந்த சீன்லாம் வந்து உண்மை நினைக்கிறாங்க, அது அது நடைமுறையில் நடக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது அப்படிங்கிறதுதான். எந்த ஒரு துறையிலையுமே எந்த ஒரு வேகத்தையும் ஏற்படுத்தாம தான் அப்படியே ஒரு ஸ்டாக்மெண்டா இருக்கும் இல்லையா? எந்த ஒரு எந்த ஒரு விஷயமே ஸ்டாக்மெண்டா தான் இருக்குது தமிழகம் இப்போ அப்படிங்கிறது தான் இருக்கு. இந்த ஒரு 45 நாட்கள்ல என்ன பெரிய விஷயங்கள் நடந்துச்சுன்னா ஒரு விஷயம் நடக்கல. ஆனா சொன்ன விஷயம் அதிரடியா வந்த உடனே மாத்திருவோம் அப்படிங்கிறது இருக்குல்ல. வந்த உடனே மாத்த முடியாது அப்படிங்கிறதும் மக்களுக்கு தெரியல. இந்த விஷயத்த வந்து எப்படி செயல்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மக்களுக்கு இல்ல. அது அமைச்சர்களுக்கும் இல்ல, முதலமைச்சருக்குமே அந்த எண்ணம் இல்ல. எப்படி செயல்படுவோம் அப்படிங்கிறது. இப்ப தொடர்ந்து ஆளும் கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்ல பேச்சு பொருள் ஆயிட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து நானும் பார்த்தேன் நானு. நிறைய நம்ம அமைச்சர்களே வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க எப்படி மக்களுக்கு நம்பிக்கை தருவாங்க? சமூகத்துல இந்த ட்ரக்ஸை ஒழிக்க போறோம் அப்படிங்கிறது மக்களுக்கு நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டு இருக்கு. ஆனா இது வந்து ஒரு சாதாரண ஒரு கட்சியோட தொண்டர் பண்றாங்க அப்படின்னா கட்சி தொண்டரை நீக்கணும். அது முதல்ல. அமைச்சர்கள் பண்றாங்க அப்படின்னு ஒரு முதலமைச்சருக்கு வரும்போது முதலமைச்சர் அந்த அமைச்சர்களை நீக்கணும். பணியை விட்டு நீக்கணும். அடுத்து வந்து அவங்க கட்சியில இருந்து நீக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஒரு முதலமைச்சர் வந்து எடுக்கணும். உண்மையிலேயே மக்களுக்கு வந்து இந்த போதைப் பொருட்கள்ல இருந்து மக்களை பாதுகாக்கணும், விடுவிக்கணும் அப்படின்னு நினைச்சா முதல்ல அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்களை வந்து பதவிகள்ல இருந்து நீக்கினா மட்டும்தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். இவர் சரியா செய்வாரு அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அது எதுவுமே இல்லை அப்படின்னாக்க மக்கள் நம்பிக்கை இழப்பாங்க. சமூகத்து இந்த குற்றங்கள் அதிகமாயிக்கிட்டே தான் இருக்கு. நிறைய பேர் வந்து பாலியல் குற்றங்கள் ஆகட்டும், ட்ரக்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க பண்ண தவறுகள் முதலமைச்சர் தரப்புல இருந்து ஆக்ஷன் எடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இதை வந்து எப்படி மூடி மறைக்கலாம் அப்படிதான் நினைப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருமே அந்த பிரச்சனைகளை வந்து இப்போ சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்கு இல்லையா? மாட்டிக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே இது நான் இல்லை அப்படின்னு சொல்றாங்க, இல்ல வேற வேற காரணங்கள் சொல்றாங்க. இந்த காரணங்களுக்காக தான் நாங்க வந்து இது வந்து போதை மருந்தே கிடையாது, இது வந்து குழந்தைகளுக்கான மருந்து இது அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப இந்த இந்த விஷயங்களை மூடி மறைக்கிறது, இல்ல வேற ஏதாவது பொய் சொல்றது, இல்ல வேற யார் மேலேயாவது பழி போடுறது, இப்படிதான் இருக்கிறாங்களே தவிர உண்மையிலேயே இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு யாரும் மினிஸ்டர்ஸ் நினைக்கல. மினிஸ்டர்ஸ் அந்த தவறுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி அவங்க தவறு அப்படி வந்தா கூட முதலமைச்சர் அதை பத்தி கண்டுக்காம, எந்த விஷயத்தையும் கண்டுக்காம அமைதியா தான் சட்டசபையிலயும் இருக்காரு, வெளியிலயும் இருக்காரு. இதை பத்தின விஷயங்கள் வந்து கோவப்படணும்ல. இவ்வளவு பேர் உண்மையிலேயே கட்சியில வந்து 2 பேர் இப்படி பண்றாங்க, 2 அமைச்சர்கள் மேல இந்த மாதிரி போதைப் பொருள் விஷயத்துக்கு இருக்கு அப்படின்னா நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல. ஓகே மேம். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இன்னுமே நிறைய சேவைகள் உங்க மூலமா தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்வியூக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி. நன்றிப்பா.